Hello friends, welcome to my channel Beginner to Banker. So இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா RRP PO மெயின்ஸ் ப்ரீவியஸ் நடந்ததில் மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். அண்ட் ஃப்ரெஷர்ஸ் யாராவது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து அந்த ரைட் சைடில் வந்து கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் அந்த சம்முக்குரிய அப்ரோச்சஸ் வந்து இந்த சைடில் சால்வ் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஸோ டைரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் டிஸ்பிளே வச்சு பாருங்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆர்டிக்கிள் வந்து ஒரு எக்ஸ் ருபீஸில் வந்து ஒருத்தன் பர்ச்சேஸ் பண்ணுறான். அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து ஒரு 2250 வந்து பே பண்ணுறான். ஆஃப்டர் தட் அவனோட டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஒரு 80% அபோவ் மார்க் பண்ணி கன்சிக்யூட்டிவாக 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். 20% ஒன்று, 30% ஒன்று. ஸோ ஃபார் தட் அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னா 744 வந்து ஃபைனலாக ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ அவன் பர்ச்சேஸ் பண்ண ஆர்டிக்கிளோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இது பேசிக் மெத்தட் வந்து இப்போ ஆர்டிக்கிளோட ப்ரைஸ் வந்து எக்ஸ் ருபீஸு. ஸோ அதுலேருந்து நான் 2250 வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு. ஸோ இதுதான் அந்த ஆர்டிக்கிளோட டோட்டல் காஸ்ட்டு. சரிங்களா? ஸோ இதுலேருந்து 80% அபோவ் மார்க் பண்ணிவிட்டு அண்ட் தென் கன்சிக்யூட்டிவாக 20% ஒன்று, 30% ஒரு டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுத்து ஃபைனலாக செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கக்கூடாது. இது பேசிக் அப்ரோச் ஓகே. பட் இந்த மெத்தட் வந்து என்ன சொல்ல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்கான், ஒரு ஆர்டிக்கில் வந்து 80% அபோவ் த டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் சொல்லியிருக்கானா. ஸோ நான் காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு அஷ்யூம் பண்ணுறேன்னா 100ன்னு அஷ்யூம் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நான் 100ன்னு அஷ்யூம் பண்ணேன்னா என்னோடய மார்க் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? 80% அபோவ்னா 180 இருக்குமா? சரி தானே? ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். மார்க் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் பை மார்க் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா? இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷனுக்கு உண்டான ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ என்னோடய மார்க் ப்ரைஸ் எவ்வளோ? 180. ஸோ 180/100 நான் எப்படி எழுதலாம்னா 9/5 எழுதலாமா? ஸோ 9/5 எழுதலாம். ஆஃப்டர் தட் என்ன ஆகுதுன்னா ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஸோ 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்னா இந்த ஆர்டிக்கிள் வந்து ஒரு 20% வெளியே போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 80% இருக்குமா? ஸோ ரிமைனிங் 80%னா 4/5 இன்ட்டு அண்ட் தென் ஒரு 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஸோ 30% வெளியே போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 70% இருக்கும். ஸோ ரிமைனிங் வந்து 7/10. இது மாதிரி நீங்கள் எத்தனை டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் நோ ப்ராப்ளம். இதே ஒரே ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஃபைனலாக எவ்வளோ வரும்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 4 × 9 வந்து 28 × 9 280 252. ஸோ 252 வரும். ஸோ இது வந்து 5 × 5 25 215 வரும். சரிங்களா? ஸோ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து 252, என்னோடய காஸ்ட் ப்ரைஸ் வந்து 250. சரிங்களா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து rupees 252, காஸ்ட் ப்ரைஸ் வந்து rupees 250. ஸோ இதோட ப்ராஃபிட் எவ்வளவு? ப்ராஃபிட் வந்து 2 rupees. ஸோ இந்த ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ், அதாவது ப்ராஃபிட் வந்து 2. இந்த 2 பார்ட்ஸ் என்னதுன்னா அந்த 744 ப்ராஃபிட் இருக்குல்ல. ஸோ இந்த 2 பார்ட்ஸ் வந்து 744னா அப்போ சிபி எவ்வளவு? சிபினா நம்ம 250 தான் எடுக்கணும், 100 எடுக்கக்கூடாது. சரிங்களா? நான் காஸ்ட் ப்ரைஸ் நம்ம என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கோம்? 250 அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ 250 எவ்வளவு? 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 372 வரும். 372 × 250. 250 வந்து 1025 வந்து 100/4 எடுக்கிறோம்ல. அதே மாதிரி 250 வந்து 1000/4 எடுத்தாலும் வேல்யூ மாறாது. ஸோ 4ஆல் அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 372/4 வந்து 93 × 1000 வந்து 93,000. இந்த 93,000 என்னென்னா டோட்டல் காஸ்ட் ப்ரைஸு. இன்கேஸ் உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து 93,000 இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மார்க் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? இந்த 93,000 என்னென்னா டோட்டல் காஸ்ட் ப்ரைஸு. இந்த ஆர்டிக்கிளோட மொத்த காஸ்ட் ப்ரைஸ் தான் அந்த 93,000. ஆனால் அவன் எவ்வளோ பே பண்ணியிருக்கான்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு 2250 பே பண்ணியிருக்கான்ல. ஸோ அதை மைனஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் அவனுக்கு எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 750 90,750. இதுதான் அந்த ஆர்டிக்கிளோட ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸு. ஸோ அதுலேருந்து 2250 அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பே பண்ணுறான். ஸோ இந்த 93,000லேருந்து 80% அதிகமாக மார்க் பண்ணுறான். சரிங்களா? ஸோ 93,000 ஆப்ஷனில் இருந்தால் ஆப்ஷனில் மார்க் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குது.
இப்போது எனக்கு வந்து 100 வந்து மார்க் ப்ரைஸ்னால் நான் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறேன் 20% கொடுக்குறேன்னா ஸோ 20%னா 80. ஸோ அகைன் 100 மார்க் ப்ரைஸ்னால் நான் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் 30% கொடுக்குறேன்னா 30%னா 70. ஸோ 0 கேன்சல் ஆகும், 0 கேன்சல். 10 × 10 வந்து 100. ஸோ 7 × 8 வந்து 56. ஸோ இது வந்து மார்க் ப்ரைஸு, இது வந்து செல்லிங் ப்ரைஸு, சரிங்களா. ஆனால் ஆக்சுவலி மார்க் ப்ரைஸ் எவ்வளவு 180 தானே. ஸோ இந்த 180 வந்து எனக்கு 100னா 100 எவ்வளோ வரும், இது கேன்சல் பண்ணி 9 5 இங்கே போச்சுன்னா 500/9 வரும், சரிங்களா. ஸோ இந்த 509 வந்து காஸ்ட் ப்ரைஸு. ஸோ இந்த 9 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு 900 வந்து மார்க் ப்ரைஸ்ன்னு இருக்கும். ஸோ 9 × 56 வந்து 450, 54, 504 வந்து செல்லிங் ப்ரைஸு. ஸோ 500 வந்து காஸ்ட் ப்ரைஸு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து 4 பார்ட்ஸ் இருக்குல்ல, அந்த 4 பார்ட்ஸ் வந்து 744னா 500 பார்ட்ஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 72னா 18, 186 × 500 வந்து 93,000. ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த 2250 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்டிக்கிளோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கிடச்சிரும். ஸோ இது ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தடு. நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணாதீங்க. அது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் 100/56 எடுத்திருக்கேன்னா ஒரு சில பேர் என்ன செய்வானுங்க, இந்த 100 வந்து காஸ்ட் ப்ரைஸ்னு எடுத்து 56 செல்லிங் ப்ரைஸ் எடுத்து லாஸ்ன்னு நினச்சிருவாங்க, சரிங்களா. ஸோ இந்த ஸ்டெப்பில் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ புரியுதுங்களா. ஸோ நான் அந்த 180 வந்து 100னா 100 வந்து 500/9. ஸோ இந்த 9 மறுபடியும் மல்டிப்ளை பண்ணி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு. ஆனால் இந்த லீனியராக போகிற மாதிரி இந்த லீனியர் ஈக்குவேஷன் மாதிரி ஃப்ரேம் பண்ணுறோம்ல, இது வந்து ரொம்ப ஈஸி, சரிங்களா. ஸோ உங்கள் மார்க் ப்ரைஸ் எவ்வளோ, மார்க் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் எழுத போகிறீங்க, டிஸ்கவுண்ட் பை மார்க் ப்ரைஸு, அகைன் டிஸ்கவுண்ட் பை மார்க் ப்ரைஸு. ஸோ ஃபைனலாக செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸு ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கிராஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இதுவே கிராஸ் பண்ணலாம், 2 5ன்னு கிராஸ் பண்ணலாம். ஸோ 5 × 5 25, 125. ஆஸ் யூஷுவல் 2 18 17 126. ஸோ 1 பார்ட் வந்து 744னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸி உங்களுக்கு. ஸோ மோஸ்ட் வந்து உங்களுக்கு மார்க் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ இது வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. பட் ஃபாலோ பண்ணுறது வந்து எக்ஸாம்ஸில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பீஸ் ஆஃப் கேக் மாதிரி ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், சரிங்களா. ஸோ ஃபைனலாக ஆன்சர் எக்ஸோட வேல்யூ வந்து 90,750. ஸோ செகண்ட் சம் பாருங்கள், ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒரு ஆர்டிக்கலை வந்து ஒரு 50% ப்ராஃபிட்டில் செல் பண்ணுறான் ஆஃப்டர் கிவிங் X% டிஸ்கவுண்ட். அதே ஆர்டிக்கலை வந்து ஒரு 33 ப்ராஃபிட்டில் செல் பண்ணுறாங்க ஆஃப்டர் கிவ் 2X% டிஸ்கவுண்ட். ஸோ மார்க் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1500 சொல்லிட்டாங்க. ஸோ என்னோடய காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1500. ஸோ ஃபஸ்ட் கேஸில் எவ்வளோ வருதுன்னா 50% ப்ராஃபிட் வருது. ஸோ 50% ப்ராஃபிட்னா 750 750 + 1500 வந்து 2250. இது வந்து ஃபஸ்ட் கேஸு. செகண்ட் கேஸ் வந்து 33 1/3% ப்ராஃபிட். ஸோ 33 1/3னா 1/3. ஸோ 1/3னா நம்ம 4/3 எழுதுவோம், சரிங்களா. ஸோ 3 பார்ட்ஸ் வந்து 1500னா 4 பார்ட்ஸ் வந்து எவ்வளோ வரும்னா 2000 வரும், ஓகேங்களா. ஸோ இந்த 2550 எப்படின்னா X% டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது இந்த 2000 வந்து 2X% டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது, ஓகேங்களா. இது வந்து சர்க்கிள் மாதிரி, சரிங்களா. ஸோ நான் X% டிஸ்கவுண்ட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து 2250 வந்து செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். நான் 2X% டிஸ்கவுண்ட் கொடுத்தேன்னா எனக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து 2000 இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இந்த 250 இருக்குல்ல, இந்த 250 என்னதுன்னா இந்த ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ் X%. ஸோ X% வந்து 250னா இந்த X%க்கு 250 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 250 + 2250. அப்போ என் ஆன்சர் வந்து 2500. புரியுதில்ல. நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது எனக்கு வந்து 1000 rupees வந்து மார்க் ப்ரைஸு, சரிங்களா. 1000 rupees வந்து நான் ஒரு ஆர்டிக்கலாக மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன், ஒரு 100 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஸோ நான் 100 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்தேன்னா என்னோடய செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வரும், 900ன்னு வருமா. ஸோ செகண்ட் என்ன பண்ணுறேன், 200 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஸோ நான் 200 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்தேன்னா என்னோடய செல்லிங் ப்ரைஸ் வந்து 800ன்னு வரும், சரிங்களா. ஸோ இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100. புரியுதில்ல. இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து 100. அதே மாதிரி இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து 100. ஸோ இது பர்சன்டேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இது வந்து 10%, இது வந்து 20%, சரிங்களா. இது வந்து 10%, இது வந்து 20%. ஸோ இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து 10% தானே. 10% 20% டிஃபரன்ஸ் வந்து 10% வந்து எனக்கு வேல்யூ எவ்வளோனா 100. ஸோ அந்த 100 இந்த 10% வந்து நான் அந்த 100 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 900 + 100 வந்து 1000 வந்துருமா. அதே மாதிரி 20% வந்து 200.
ஸோ நான் அந்த 200 அந்த 800 ஆட் பண்ணால் 1000 வந்துருமா, அதே தான். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் உண்டான டிஃபரன்ஸ் வந்து X%. இந்த செல்லிங் ப்ரைஸுக்கு உண்டான டிஃபரன்ஸ் வந்து 250. ஸோ X% வந்து 250னா இந்த 250 வந்து நான் X%ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 250 + 2250 வந்து 2500. சரிங்களா? இது வந்து ஆப்ஷன் மெத்தட்லேயே போகலாம். ஆப்ஷனில் வந்து ஃபைனல் 2250 இருக்குல்ல, அது கிடையாது. ஏன்னா நமக்கு செல்லிங் ப்ரைஸு 2250 வந்துருச்சு, மார்க் ப்ரைஸ் வராது. இப்போ 2500 எடுத்திங்கன்னா ஆப்ஷன்ஸ்லேருந்து போனீங்கன்னா இப்போ 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டிங்கன்னா 2250 வரும். 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டிங்கன்னா 2000 வந்துடும். சரிங்களா? ஆப்ஷன்ஸில் இருந்து இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு மென்சுரேஷன் டாபிக் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒரு லென்த் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 11:6 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லென்த்து வந்து ஒரு 2 மீட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகுது அண்ட் பிரெத்து வந்து ஒரு 6 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி ஆச்சுன்னா ஏரியா வந்து 1260 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம், பிலிம்ஸ் சம் மாதிரி இருக்குது. ஸோ லென்த்து வந்து நமக்கு 11x. ஸோ பிரெத்து வந்து எனக்கு 6x. ஸோ 11x மைனஸ் 2 மீட்டர் டிக்ரீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் 6x + 6 வந்து ஆட் ஆகுது. ஸோ 1260 வந்து ஏரியா. ஏரியா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்த்து இஸ்ட்டு பிரெத், லென்த் இன்ட்டு பிரெத்து தான் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ இதை நான் சால்வ் பண்ணால் எனக்கு வந்து 1260 வரும். இது வந்து நம்ம குவாட்ரட்டிக்கில் போகிறதுக்கு அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு வந்து வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து கண்டிப்பாக 2க்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா இங்கே -2 இருக்குல்ல, நான் இங்கே -2 போட முடியாது. சாரி, ஆமாம் 2 இருக்கிறதுனால நான் இங்கே 2 போட முடியாது. 2க்கு மேலே தான் அந்த எக்ஸோட வேல்யூ இருக்கணும். ஸோ நான் 3 போட்டேன்னா 33 - 2 21 வருமா? ஸோ 33 - 2 வந்து 31 வரும். ஸோ 3 எங்கிட்டு போட்டால் 18 - +6 வராது. ஸோ 4 போட்டேன்னா 44 - 2 வந்து 42. 4 போட்டேன்னா 24 × 6 30, 42 × 30. ஸோ டேலி ஆயிடுச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நான் 4 போட்டேன்னா இது வந்து 42 இன்ட்டு இங்கே 4 போட்டேன்னா 30. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 4. ஸோ எக்ஸை 4 எஸ்யூம் பண்ணேன்னா எனக்கு லென்த்து வந்து 44, பிரெத்து வந்து 24. லென்த்து வந்து 44, பிரெத்து வந்து 24. சரிங்களா? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் தான் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து 2 × L + B. ஸோ 2 ஆட் பண்ணிங்கன்னா 68, 2 × 68 வந்து 136 மீட்டர். ஸோ ஆப்ஷன்ஸில் இல்லையோ, ஆனால் ஆன்சர் தான் 136 மீட்டர் தான் கரெக்டான ஆன்சரு. நான் இங்கே எக்ஸுக்கு வந்து 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால, அது ஏன் சொன்னேன்னா இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது வெறும் எக்ஸு -2 மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த 11 இல்லாமல் வெறும் x -2 மட்டும் இருந்துச்சுன்னா நான் இதுக்கு 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. 2க்கு மேலே தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ நான் அந்த மெத்தடில் எடுத்துட்டேன். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா பிஃபோர் வந்து ஒரு நம்பர் இருக்குல்ல. ஸோ நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 11 × 2 வந்து 22 - 2 வந்து 20 வரும். ஸோ இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 18 வரும். 18 × 23 16 வரும். ஸோ இது கிடையாது. ஸோ எக்ஸோட வேல்யூ 4 தான். ஸோ ஃபைனலாக இதை சால்வ் பண்ணிங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 136 மீட்டர். சரிங்களா? ஸோ இது ஆப்ஷன்ஸ்லேருந்து போகலாம். ஆப்ஷன்ஸ்லேருந்து 17 மல்டிபிள் என்ன இருக்கோ அதான் ஆன்சரு. சரிங்களா? பட் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸ்லேருந்து போகிற மாதிரி இருக்காது. ஒரு 90% இருக்காது. மேபி பை லக்கில் ஏதாவது 10% இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து போகிற மெத்தட்லாம் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ரெண்டாவது ஒரு பார்ட்னர்ஷிப்லேருந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராஜீவ் அண்ட் பங்கஜ் வந்து 12,500 அந்த 16,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறானுங்க. ஒரு 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் அபிஷேக்ங்கிற வந்து ஒரு X வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான். பங்கஜோட ப்ராஃபிட் வந்து 24,000. ரேஷியோ ஆஃப் ராஜீவ் அண்ட் அபிஷேக்கோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 25:24. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பங்கஜுக்கு வந்து ராஜீவுக்கு வந்து 12,500. அட் த சேம் டைம் பங்கஜுக்கு வந்து 16,000. சரிங்களா? ஸோ ஆஃப்டர் இயர் தான் அந்த ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜீவும் 12 மந்த்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், பங்கஜும் 12 மந்த்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். ஸோ நம்ம 12 × 12 வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். இப்போ 0 கேன்சல் பண்ணுங்கள். 0 கேன்சல் பண்ணிங்கன்னா இது 5 டேபிள்ஸில் பண்ணிங்கன்னா இது வந்து 25, இது வந்து 32. இப்போது
ராஜீவுக்கும் பங்கஜுக்கும் உண்டான ப்ராஃபிட் ரேஷியோ ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ 25 பார்ட்ஸ் வந்து ராஜீவுக்கு போயிடும், பங்கஜுக்கு வந்து 32 பார்ட்ஸ் போயிடும். அண்ட் தென் லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜீவுக்கும் அபிஷேக்கும் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 25:24 சொல்லிட்டாங்களா. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு 25 இருக்குது. ஸோ அபிஷேக்கோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 24. சரிங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்கானுங்க, இந்த 32 பார்ட்ஸுக்கு வந்து அவனுக்கு வந்து 24,000 கிடைக்குது. அவங்க டோட்டல் ப்ராஃபிட் தானே கேட்குறானுங்க. ஸோ 81 பார்ட்ஸ் எவ்வளவு, 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் 750 இல்லை 250 × 3 750. ஸோ 750 × 81 1000/4 போடலாமா. 750 81 75 0 60. ஸோ ஆன்சர் வந்து 60750. இதுதான் டோட்டல் ப்ராஃபிட்டு. சரிங்களா. இது ரொம்ப ஈஸியான சம் மாதிரி தான் இருக்குது. ஓகே, ராஜீவுக்கும் பங்கஜுக்கும் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம டோட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா. அவங்களோட இண்டிவிஜுவல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோம். ராஜீவுக்கு வந்து 25 பார்ட்ஸு, பங்கஜுக்கு வந்து 32 பார்ட்ஸு. அண்ட் தென் ராஜீவுக்கும் அபிஷேக்கும் ப்ராஃபிட் ரேஷியோ ஏற்கனவே 25:24 சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 25 இருக்குது. ஸோ 24 இதை அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா. டோட்டல் வந்து 81 பார்ட்ஸ். இந்த 32 பார்ட்ஸ் வந்து 24,000னா 81 பார்ட்ஸ் வந்து 60,750. இதுதான் ஆன்சர். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் கொடுத்துருக்கானுங்க. ஏ இன்வெஸ்ட் வந்து ஒரு 25 lakhs, ஏ இன்வெஸ்ட் 25 lakhs. அண்ட் தென் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் பி வந்து ஒரு 40 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறான். ஆஃப்டர் 4 monthsக்கு அப்புறம், அதாவது பி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் வந்து சி வந்து 50 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ ஃபைனலாக 1 yearல ப்ராஃபிட் வந்து 2,73,000 கிடைக்குது. ஸோ சியோட ஷேர் எவ்வளோன்னு கேட்டிருக்கானுங்க. இது ரொம்ப ஈஸியான சம்முங்க. ஸோ ஏ வந்து 25 × 12. ஸோ இந்த லேக்ஸ்லாம் அந்த 0 இருக்கிற எல்லாமே கேன்சல் பண்ணிடுங்க. சரிங்களா. பி வந்து ஒரு 3 monthsக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ 40 × 9. அண்ட் தென் சி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான்னா, சி வந்து பி சேர்ந்ததுலேருந்து ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம். சரிங்களா. பி வந்து ஆஃப்டர் 3 months வந்து ஜாயின் பண்ணுறான். ஸோ சி வந்து அதுலேருந்து ஒரு 4 மாதம்னா, ஸோ 7 monthsக்கு அப்புறம் தான் சி வந்து ஜாயின் பண்ணியிருப்பான். ஸோ சி வந்து 50 × 50 × 5. ஸோ 5 tablesல கேன்சல் பண்ணிங்கன்னா 5 8 ஸோ 10. ஸோ இது வந்து 60, இது வந்து 72, இது வந்து 50. ஸோ அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 30 36 ஸோ 25. ஸோ டோட்டல் எவ்வளோ வருதுன்னா 66 86 91 வருதா. ஸோ 91 பார்ட்ஸ் வந்து 2,73,000னா சியோட பார்ட்ஸ் வந்து 25வா. ஸோ 25 எவ்வளோன்னு கேட்குறாங்க. 91னா 3யா. ஸோ 3னா 75,000. ஸோ சியோட ஷேர் வந்து 75,000. இல்லை இது நான் ஃப்ரேம் பண்ண கொஸ்டின் கிடையாது. எல்லாம் மெமரி பேஸ்டு கொஸ்டின் நெட்லேருந்து எடுத்தது ஃபுல்லாமே. சரிங்களா. ஸோ எல்லாமே கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஏன் இப்படி தான் கேட்டாங்களா எனக்கு சரியாக தெரில. பட் ஓகே, மெமரி பேஸ்டு தானே. ஸோ அதில் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்குன்னு இல்லை, ஓரளவு நம்ம கிராக் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா ரேஷியோ ஆஃப் மார்க் ப்ரைஸ் இஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 4:7. ஒரு 2 சக்ஸஸ்ஃபுல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறானுங்க. ஏக்கு வந்து 16%, ஒரு 10% ஒன்று. அண்ட் தென் பிக்கு வந்து 2 சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குறானுங்க, 20% அந்த டி பர்சன்டேஜ்னு. ஸோ ஃபைனலாக செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ அண்ட் பி வந்து 9:16 சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைன் த வேல்யூ ஆஃப் டி. அதாவது பியில் வந்து கன்சிக்யூட்டிவ் 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறானுங்கல்ல, அதில் 2வது டிஸ்கவுண்ட் அந்த டியோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ஈஸியான சம்மு. இப்போது 4:7 இருக்கலாம். அந்த 4:7 நம்ம எப்படி எடுக்கலாம்னா 400 700 எடுக்கலாமா. ஸோ ஏ வந்து 400, ஸோ பி வந்து 700. ஏன்னா நமக்கு ஃபைனலாக என்ன கேட்குறானுங்கன்னா அமௌண்ட் கேட்கல. சரிங்களா. டியோட பர்சன்டேஜ் வேல்யூ அதுதான் கேட்குறானுங்க. ஸோ பர்சன்டேஜ் வேல்யூனா அந்த 4:7 உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் என்ன வேல்யூனாலும் அச்சீவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ கேட்டால் தான் ப்ராப்ளம். பர்சன்டேஜ் கேட்குறதுனால உங்கள் இஷ்டம் போல் அச்சீவ் பண்ணிக்கோங்க. ஸோ 400 700 அச்சீவ் பண்ணிக்கிறேன்.
சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து 16% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஸோ 16% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 16 வெளியே போயிடும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 84 இருக்குமா? ஸோ 84% 400 வந்து 336. ஸோ ஃபஸ்ட்டு 16% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அடுத்து என்ன செய்கிறேன்? 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஸோ 10% கொடுத்துட்டோம்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 90% இருக்குமா? ஸோ 90%னா 336 × 9 வந்து 302.4 கரெக்ட் தானா? கரெக்ட் தான், 302.4 சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம அந்த லீனியர் ஈக்குவேஷன் சொன்னல அது மாதிரி கூட போடலாம். 400 × 84/100 84/100 × 90/100. ஸோ இது போட்டிங்கன்னா 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 4 × 84 வந்து 336. ஸோ 336 × 0 0 கேன்சல்னா × 9/10. ஸோ இதை போட்டிங்கன்னா 4 5னா 22 22 2 3024 4 இப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட் தான். ஸோ ஃபைனலாக செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 302.4 சரிங்களா. இதுதான் ஏவோட செல்லிங் ப்ரைஸு சரிங்களா. ஸோ இதுக்கு இந்த 302.4 வந்து எதுக்கு ஈக்குவல்னா அந்த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ கொடுத்துருக்கானுங்களே அந்த 9 பார்ட்ஸுக்கும் ஈக்குவல். புரியுதுல்ல. ஸோ நான் ஃபஸ்ட்டு 400 16% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அடுத்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஸோ ஃபைனலாக எனக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து 302.4ன்னு வருது. இந்த 302.4 என்னதுன்னா செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோ கொடுத்துருக்கானுங்களா அந்த 9 பார்ட்ஸ்னு. ஸோ அந்த 9க்கு ஈக்குவல் சரிங்களா. ஸோ 9 பார்ட்ஸ் வந்து எனக்கு 302.4னா 16 பார்ட்ஸ் எவ்வளோ வரும்? ஸோ 9ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 0.6. ஸோ 16ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 33616. ஸோ 6 6 are 36 3 3 6 are 18 21 1 2 3 6 are 18 20. ஸோ 6 3 3. ஸோ 6 7 3 5 53.76. ஸோ 16 பார்ட்ஸோட வேல்யூ வந்து 537.60 சரிங்களா. ஸோ இந்த 53.760 என்னென்னா பிக்கு கொடுக்குறானுங்கள்ல அந்த 2 டிஸ்கவுண்ட் போக ஃபைனலாக இருக்கிற செல்லிங் ப்ரைஸு. ஸோ ஃபைனல் பியோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 537.60 சரிங்களா. ஸோ இதிலேருந்து நான் எவ்வளோ என்ன செய்யணும்னா என்னோடய மார்க் ப்ரைஸுக்கு போகணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறானுங்க ஒரு 20% டி பர்சன்டேஜ் இருக்குல்ல. ஸோ இது வந்து நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 20% எடுத்தாலும் சரி, சாரி டி வேல்யூ தெரியாது. இன்கேஸ் டி வேல்யூ கொடுத்தானுங்கன்னா ஃபஸ்ட்டு 20% எடுத்து போனாலும் சரி, இல்லை டியோட வேல்யூ கண்டுபிடிச்சி போனாலும் சரி, இதனால் உங்கள் இஷ்டம் தான் சரிங்களா. ஸோ 537.60 இதுக்கு என்ன அர்த்தம்னா டிஸ்கவுண்ட் ஒரு 20% கொடுத்துருப்பான்ல. ஸோ 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தது போக பேலன்ஸ் இருக்கிற 80% தான் இந்த 537.60. ஸோ 80%னா நம்ம என்ன எழுதுவோம்? 4ன்னு எழுதுவோமா? ஸோ 4 வந்து எனக்கு 537.60னா 5 எவ்வளவு? ஸோ 4 5 எவ்வளோ எழுதுனா இது வந்து 80%, இது 5ங்கிறது 100%. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா 12 13 டைம்ஸு 16 4 டைம்ஸு 0.4 வரும். ஸோ இது 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 13445 0 2 2 7 6 0. ஸோ 5 வந்து 672ன்னு வரும். ஸோ எனக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கனால அடுத்தது வந்து 672. ஸோ 672லேருந்து அந்த 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு 537.60 வருமா? ஸோ இந்த 672க்கும் இந்த 700க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28. ஸோ இந்த 28 பை என்னோட மார்க் ப்ரைஸ் வந்து 700 × 100. ஸோ 0 0 கேன்சலு 7 × இது போட்டோன்னா 4. ஸோ அந்த டியோட வேல்யூ வந்து எனக்கு 4%. புரியுதுல. ஸோ டியோட வேல்யூ நான் 4% கொடுத்தேன்னா பேலன்ஸ் இருக்கிறது 96 தான் இதில் இந்த 672. ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் டேரெக்டாக 537லேருந்து 700 எடுத்தும் போடலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இதில் வரும் கன்சியூமர் டிஸ்கவுண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா. ஸோ 537.60 அதிலேருந்து ஒரு நான் அந்த 80% வந்து 537.60னா 100% வந்து 672.
ஸோ இந்த 672 வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அந்த 20% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம். ஸோ 672லேருந்து ஒரு 700லேருந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தா தானே 672 வரும். ஸோ இதுலேருந்து எத்தனை % டிஸ்கவுண்ட் கொடுத்தா 672 வரும்னா 4% டிஸ்கவுண்ட் கொடுத்தா எனக்கு 672 வரும். சரிங்களா, அந்த 700 672 பார்த்தோன்னே அந்த டிஃபரன்ஸ் வந்து 28ன்னு டிஸ்கவுண்ட் வந்து 28% போட்டக்கூடாது. இன்கேஸ் ஆப்ஷனில் கொடுத்துருந்தா சொல்கிறேன், கொடுத்துருந்தா 28% போட்டக்கூடாது. இது வந்து வேல்யூஸ் நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கிறது. சரிங்களா, ஸோ ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்சி அந்த 28/700 ஃபைனலாக டியோட வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4% வரும். சரிங்களா, ஸோ இது நம்ம இந்த மெத்தில் போடலாம். 700 இன்ட்டு 20% வெளியே போயிடுச்சுன்னா 4/5 இன்ட்டு D/100 வரும். ஸோ ஃபைனலாக எனக்கு ஆன்சர் வந்து 537.60வா. ஸோ 00 கேன்சலு. ஸோ 28. ஸோ டியோட வேல்யூ எவ்வளோ வரும்னா 537.60 இன்ட்டு 5/28 இப்படி வரும். இது ஃபைனலாக கேன்சல் பண்ணிங்கன்னா டியோட வேல்யூ வந்து 96ன்னு வரும். ஸோ டிஸ்கவுண்ட் வந்து 96னா 100 - 96ன்னு அர்த்தம். சரிங்களா, இங்கே வந்து நான் எப்பவுமே 100 - D தான் போடணும். நான் சும்மா எனக்கு தெரியுங்கிறதுனால டீன்னு போட்டிருக்கேன். டியோட வேல்யூ 96 தான் வரப்போகுது கண்டிப்பாக. ஸோ டியோட வேல்யூ வந்து 100 - 96 வந்து 4%. சரிங்களா, ஸோ இதுதான் ப்ராப்பரான மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெயின் ப்ராப்ளம் பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ட்ரெயின் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் டனலில் கிராஸ் பண்ணுறதுக்கு 18 seconds and 32 seconds ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெயினோட ஸ்பீடும் ட்ரெயினோட லென்த்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் வந்து டனலை விட எத்தனை % லெஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ நமக்கு லென்த் ஆஃப் த ட்ரெயின் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 140 மீட்டர். லென்த் ஆஃப் ட்ரெயின் வந்து எனக்கு 140 மீட்டர். சரிங்களா, ஸோ ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் ஆகிறதுக்கு 18 seconds ஆகும்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ பிளாட்ஃபார்மோ ஒரு டனலோ ஆர்எல்ஸ் ஒரு இன்னொரு ட்ரெயினோ கிராஸ் ஆச்சுன்னா இந்த ட்ரெயின் லென்த்தையும் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த லென்த்தையும் ரெண்டையுமே சேர்த்து ஆட் பண்ணணும். அதுதான் டோட்டல் லென்த்து. சரிங்களா, ஸோ ஃபார்முலா வந்து ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இருக்குல்ல. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னா அந்த லென்த்து. இன்கேஸ் ஒரு எலக்ட்ரிக் போல் கிராஸ் ஆகுது, ஒரு ஸ்டாண்டிங் மண்ணை வந்து அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகுதுன்னா அது ஓன் லென்த்து மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். ஒரு இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து டனலாவோ ஒரு பிளாட்ஃபார்மாவோ ஒரு ட்ரெயினாவோ இருந்தால் ரெண்டோட லென்த்தையும் ஆட் பண்ணணும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ பிளாட்ஃபார்மோட லென்த்து வந்து நான் என்ன எடுக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். பிளாட்ஃபார்மோட லென்த்து வந்து எக்ஸ் மீட்ரு, டனலோட லென்த்து வந்து ஒய் மீட்ரு. சரிங்களா, ஸோ இவங்க என்ன ட்ரெயினோட ஸ்பீடு கொடுத்துருக்கானுங்கல்ல, பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுற டைமும் கொடுத்துருக்கானுங்க. ஸோ லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பீடு இன்ட்டு டைமா. ஸோ ஸ்பீடு வந்து எனக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 45 km/h இருக்குது. ஸோ அது மீட்டர்/செகண்ட் ஆக்கிறதுக்கு 45 × 5/18 போட்டிருக்கேன். ஸோ பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறதுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா 18 seconds. ஸோ 18 கேன்சல் ஆகும். ஸோ 225 மீட்டர். இந்த 225 மீட்டர் பார்த்தோன்னே பிளாட்ஃபார்மோட லென்த்து வந்து 225 போட்டக்கூடாது. சரிங்களா, இந்த 225 என்னென்னா ட்ரெயின் லென்த்து ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் லென்த்து ரெண்டும் சேர்ந்து தான் இந்த 225. ஸோ ட்ரெயினோட லென்த்து வந்து 140 கொடுத்துருக்கானுங்களா. இந்த 140லேருந்து 225 மைனஸ் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாட்ஃபார்ம் லென்த் எவ்வளோ வரும்னா 85 மீட்டர் வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மோட லென்த்து கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் அகைன் அதே மாதிரி டன்னலில் கிராஸ் பண்ணுறதுக்கு 32 seconds ஆகும் சொல்லியிருக்காங்களா. ஸோ ஸ்பீட் இன்ட்டு டைமு. ஸோ 45 × 5/18 இன்ட்டு டனலை கிராஸ் பண்ணுறதுக்கு 32 seconds. ஸோ 32னா இது 9 டேபிள் கேன்சல் பண்ணால் 5, இது 2, இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16 × 25 வந்து 400. இந்த 400 மீட்டர் என்னதுன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ் டனலோட லென்த்து. ஸோ ட்ரெயினோட லென்த்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு டனலோட லென்த்து வந்து எவ்வளோ இருக்குன்னா 260 மீட்டர்னு இருக்கும். சரிங்களா, ஸோ பிளாட்ஃபார்மோட லென்த்து வந்து 85 மீட்ரு, டனலோட லென்த்து வந்து 260 மீட்ரு. என்ன கேட்டிருக்கானுங்க, பிளாட்ஃபார்ம் வந்து டனலை விட எத்தனை % லெஸ்ன்னு தானே கேட்டிருக்கானுங்க. ஸோ 260 - 85 வந்து எவ்வளோ வரும், 175 வருமா. 175/260 × 100. இது 35 டைம்ஸு, இது வந்து 552 டைம்ஸு. ஸோ 3500 × 52. ஸோ 6 times போடலாமா, 7 டைம்ஸ்னால் அதிகமாக போயிடும். 6 times போட்டிங்கன்னா 300 3112 வரும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 38 380னா
இப்போ 7 டைம்ஸில் போடலாம். ஆப்ஷனில் 67 இருக்கா? எஸ் 67 இருக்குது. அப்ராக்சிமேட் தானே கேட்டிருக்காங்க, அப்ராக்சிமேட் டைம் தான். ஸோ 67 செகண்ட்ஸு. சரிங்களா? சாரி 67%. ஏன்னா பர்சன்டேஜ் வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ணுறோம். 3500 by 552னா எனக்கு 67 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ ஆப்ஷனில் எனக்கு 67 அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் வந்து 67%. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டைம் அண்ட் ஒர்க் வச்சு கொடுத்துருக்கானுங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 men + 7 boys வந்து ஒரு 7 டேஸில் 4185 வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ 2 men + 3 boys வந்து ஒரு 1230 வந்து 5 டேஸில் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ 7 men + 6 boys வந்து எத்தனை டேஸில் 21,189 வந்து ஏர்ன் பண்ணியிருப்பாங்க கேட்குறாங்க. ஸோ அப்ராக்சிமேட் டேஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான சம்மு. ஸோ 5 men + 7 boys வந்து 4185 by 7 இதை ஏர்ன் பண்ணுறானுங்க. சரிங்களா? அதே மாதிரி 2 men + 3 boys வந்து 1230 தானே 1230 5 டேஸில் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 times 4 times 6 times வருமா? ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 times 68 9 times 55. ஸோ மறுபடியும் 7 பாயிண்ட் இருக்கும். ஸோ நான் அப்ராக்சிமேட் 598 எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போது 5 men + 7 boys வந்து ஒன் டே வந்து 598 ஏர்ன் பண்ணுறானுங்க. அதே மாதிரி 2 men + 3 boys வந்து ஒன் டே வந்து 246 ஏர்ன் பண்ணுறாங்க. இப்போது 2 பேரில் ஏதாச்சும் ஒரு ஆள் கேன்சல் பண்ணால் தான் மென்னுக்கும் பாய்ஸ்க்கும் இண்டிவிஜுவல் சேலரி கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ நான் என்ன செய்கிறேன், இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இதை வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணனா 10 men + 14 boys 590 600 × 2 4 1196. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 10 men + 15 boys வந்து 1230. ஸோ மைனஸ் ரெண்டு கேன்சல் 0 10 men கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது வந்து பாய்ஸு 1 பாய் வரும். ஸோ இதை இது பண்ணிங்கன்னா 30 34. ஸோ ஒரு பாயோட ஒன் டே சேலரி வந்து 34. சரிங்களா? இப்போ வந்து மென்னு கண்டுபிடிக்கணுமா? ஸோ 34 × 15 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 340 510 வரும். 510 எங்கே கொண்டு போனீங்கன்னா 720 வரும். ஸோ மென்னோட ஒன் டே சேலரி வந்து 72 rupees. ஸோ என்ன கேட்டிருக்கானுங்க, எத்தனை டேஸ் தான் கேட்டிருக்கானுங்க. 7 menக்கு வந்து ஒரு மெனுக்கு வந்து ஒரு நாளைக்கு 72 rupees சேலரினா 7 menக்கு வந்து எவ்வளோ வரும்னா 72 × 7 504 வரும். அண்ட் தென் 6 boys × 34 34 × 6 வந்து 204. ஸோ ஓவராலாக 708 வந்து ஒன் டே ஏர்ன் பண்ணுவானுங்க. அவங்க என்ன கேட்குறானுங்க, 21,189 வந்து எத்தனை டேஸ் ஆகும் சொல்லியிருக்காங்களா? ஸோ 21,189 upon 708. ஸோ இது வந்து அப்ராக்சிமேட் தான் டேஸ் கண்டுபிடிக்கணுமா? ஸோ 30 வராது, 29 பாயிண்ட் சம்திங் வருதா? ஆப்ஷனில் வந்து 30 இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக எனக்கு 30 டேஸ் தான் ஆன்சர் வரும். ஸோ நன் ஆஃப் தீஸ் சான்ஸ் இல்லை, 30 டேஸ் தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ அப்ராக்சிமேட் தான் டேஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த வேல்யூவே நம்ம அப்ராக்சிமேட்டில் எடுத்து தான் போட்டிருக்கோம். நீங்கள் 597 பாயிண்ட் சம்திங் வேல்யூலாம் எடுக்க தேவையில்லை. ஸோ டேரெக்டாக 519 எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து 708னா × 3 2124 வந்துருமா? ஸோ அதை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ 29 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக எனக்கு ஆன்சர் வந்து 30 டேஸ். சரிங்களா?